நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈழத்தமிழர் பிரச்சனை மறுபடியும் தீர்வுக்கு நோக்கி நகர்றதுக்காக பல முன்னெடுப்புகள் நடந்துட்டு வருது. நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த ஃப்ளையிங் அண்டர் த ரடாருங்கிற மாதிரி அடியிலேயே சில விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இதில் வட்டுக்கோட்டை தீர்மானம், அதாவது தனி ஈழம் வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை போடுற வட்டுக்கோட்டை தீர்மானம் மார்ச் 15 அன்னைக்கு இலங்கையில் சில குரூப்புகளால் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலங்கையைச் சேர்ந்த எம்பி கஜேந்திரன் பொன்னம்பலம் அப்படிங்கிறவர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் இதை பற்றி எந்த விதமான ப்ரெஸ் ரிலீஸும் நமக்கு கிடைக்கல, என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் கஜேந்திரன் பொன்னம்பலம் இலங்கையில் இருக்கிற மீடியாவுக்குள்ள யூடியூப்கெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஆல் பார்ட்டி ஒரு குரூப் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி, இந்த ஆல் பார்ட்டி கமிட்டி ஈழப்பிரச்சனையை பற்றி பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறாரு. அவர் அதை விட இன்னொன்று சொல்கிறாரு வினோதமாக. இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலையில் மத்திய அரசு இருக்குது. அதனால் இப்போ முதல்வர் விஜய் மூலமாக நம்ம மத்திய அரசை நிர்பந்தப்படுத்தி கூட நமக்கான தீர்வுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான நமக்கு ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் 2 முறை முதல்வரை சந்திச்சிருக்கிறாரு. நீண்ட நேரம் பேசியிருக்காங்கன்னு தெரியுது. அண்ணன் வைகோ அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலை விட ஈழ அரசியல் பற்றி, ஈழத்தவர்களின் நலனை பற்றி தான் ரொம்ப அக்கறைன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, அதே மாதிரி அங்கேயும் எக்ஸ் விடுதலை புலிகள், அவங்க எக்ஸ் ஆயிட்டாங்களா இல்லாட்டி இன்னும் அதே செயல்பாட்டில் இருக்காங்களா நமக்கு தெரியாது. பட் எக்ஸ் விடுதலை புலிகள், அந்த சீனியர் பீப்புளெலாம் புதுசாக ஒரு அரசியல் அமைப்பை ஆரம்பித்து, அதன் மூலமாக கிராமங்கள் தூரம் கிராமங்களாக போய் அங்கே உள்ள மக்களை இவங்க ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது, இந்த ஈழ பிரச்சனையில் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்குது, வெளியில் தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம வைக்கிற கேள்வி அண்ட் கோரிக்கை என்னென்னா, உண்மையிலேயே இந்த ஈழத்தமிழர்கள் ஒரு சுயாட்சி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தானா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த கேள்வியை நான் எழுப்புறதுனால என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதுதான், அடுத்தவர்களை கொலை செய்வது தான். அதான் பிரச்சனைகளுக்கு, இல்லாட்டி எதிர்கருத்தே இல்லாமல் பண்ணுற அரசியல் தான் அவங்க விவகாரம் பண்ணி இருக்கிறாங்க. அது வரலாம். சரி, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் உனக்கு என்ன விஷயம், உனக்கு என்ன அக்கறை, நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் மூக்க நுழைக்கிறோன்னா, இந்த ஈழத்தமிழர்கள் அங்கே இலங்கையில் என்னென்ன செய்தார்களோ அதே விஷயங்களை இங்கே தமிழ்நாட்டிலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே எப்படி இனவெறி மொழிவெறியின் அடிப்படையில் இனப்பகை மொழி பகையை உருவாக்கி இன சுத்திகரிப்பு மூலமாக இவர்களுடைய வாழ்விடங்கள்னு இவங்க சொல்லிக்கிட்ட இந்த ஈழப்பகுதிகளில் இருந்து பிற மொழியாளர்கள் சிங்களர்களை எல்லாம் கொத்தா குழந்தைகளையும் பெண்களையும் கொன்றார்களோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் எப்படி கொன்று ஒழித்தார்களோ, அவர்கள் எல்லோரையும் அவங்க பகுதிகளிலிருந்து விரட்டி அடிச்சுட்டு அவங்க சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள்னு நமக்கு தெரியும். அதனுடைய ஒரு பகுதி மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு எதிராக சீமானை வச்சு ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு முன்னெடுப்பு நடந்துட்டு தான் இருக்குது. சீமான்கிறது அரசியல் கட்சியாக சீமான் செயல்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பகை வளர்க்கும் வேலையை செய்துட்ருக்கிறாரு. ஓப்பனாக உங்களை இங்கேருந்து பச்சை மட்டையால் அழித்து ஆந்திராவுக்கு விரட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக சில அமைப்புகள், தமிழ் தேசிய இயக்கம், பேரியக்கம், ஏதோ ஒன்று தமிழ்னு ஒரு சஃபிக்ஸோ ப்ரீஃபிக்ஸோ வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட அமைப்புகள் அதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. இவங்களுடைய ஒற்றை அஜெண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு எதிரான அரசியல் தான். இப்படி இவர்களுடைய பிறமொழியாளர் அரசியலால் நேரடியாக பாதிக்கப்பட்டு நான் ஒரு தெலுங்கு சமூக பெண், அதனால் எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு முழு ரைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றி இல்லை ஈழத்தமிழர்களின் செயல்பாடுகளை பற்றி பேச உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே தமிழ்நாடு தான் எனக்கும் பூர்வீக பூமி. நான் ஒன்றும் எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்த ஆளெல்லாம் கிடையாது. இதே தமிழ்நாட்டில் என்னுடைய பூர்வீக பூமியில் நான் இருக்கும் பொழுது ஒரு கிளாஸில் ஒருத்தன் கேட்குறான், இப்போ தான் போன வருஷம்தான், நான் அந்த கிளாஸில் சோழர்கள் தெலுங்கர்கள்னு சொல்கிறேன். அப்போ தெலுங்கர்னு சொல்லும் பொழுதும் அதே மாதிரி சோழர் தெலுங்கருங்கிற வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே தெலுங்கரான எனக்கு ஒரு அது வருத்தத்தை ஏற்படுத்துது. இதே வார்த்தையை இப்படியே தான் சொல்கிறேன்.
அதற்கப்புறம் அந்த பையன் எழுதி பேசுகிறான். அவன் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சது. கௌஷிக், அவன் பேரை சொல்கிறதுல என்ன இருக்குது, கௌஷிக்குங்கிறவன். அவன் சொல்கிறான், எவ்வளவு தைரியமாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் ஒரு தெலுங்கர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இவ்வளவு மோசமாக இனப்பகை அல்லது பிறமொழியாளர் மீது பகையை வளர்த்து இவ்வளவு ஏளனமாக ஒரு பிறமொழியாளர் ஒரு பெண்ணை இவங்களால் பேசுகிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் ஈழத்தமிழர்களும் இவங்க நிறையா கொழுப்பெடுத்து கிரிமினல் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணமும், அந்த பணத்தை சீமானுக்கு கொடுத்து கைக்கூலியாக அல்லது வாய்க்கூலியாக கொடுத்து இவர்கள் பேச வச்சிருக்கிற இந்த சூழ்நிலையும் தான். இந்த கேள்வியில் அதனால தான் முழு உரிமையோடு நான் கேட்குறேன், இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனியாக ஒரு சுயாட்சி நடத்தக்கூடிய தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி தமிழ்நாடு கேட்கணும். ஏன்னா தமிழ்நாடு எல்லாரை பற்றியும் விமர்சிப்பாங்க. காந்தியை விமர்சனம் பண்ணுவாங்க, நேருவை விமர்சனம் பண்ணுவாங்க, பெரியாரை விமர்சனம் பண்ணுவாங்க, கலைஞரை விமர்சனம் பண்ணுவாங்க, அம்மா ஜெயலலிதாவையும் விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் பிரபாகரன் செய்த எதையும் பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. பயமா இல்லை அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பா இவங்களுக்கு என்ன தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் பிரபாகரன் செஞ்சது சரியா தப்பா, அவர் பண்ண டாக்டிக்ஸ் என்ன, அவர் என்னென்ன செய்தார்னாவது இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்படவே இல்லை. சரி, இவங்கள் செய்தது எல்லாத்தையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த கேள்வியை திருப்பவும் கேட்குறோம். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சியை நடத்துவதற்கான தகுதி இவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. முதல்ல நம்ம வைக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு பிரபாகரன் மட்டுமில்லை, அதற்கு முன்னால் இருந்தே இவர்கள் வந்து முதல்ல ஜனநாயக ரீதியாக கேட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுத போராட்டம் எடுத்தாங்க. ஒரு ஆயுத போராட்டம் நடத்தி கொஞ்சம் ஒரு சில கோடி பணமும் சில துப்பாக்கிகளும் கன்னும் ரைஃபிள்களும் டேங்குகளும் இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு மனசுக்கு யோசிக்காமல் கூச்சப்படாமல் ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லக்கூடிய அந்த புத்தி இருந்ததுன்னா நம்மளால் ஒரு தனி நாடு வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததே இந்த குரூப்புக்கு. அதுவே வந்து இவர்களுடைய சிந்தனையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. இந்த குறை உள்ளவர்களால் இப்படி ஒரு ஆயுத போராட்டம் மூலமாக தான் தங்களுக்கு ஏதாவது வாங்கிக்க முடியும்னு நினைக்கிற இவர்களால் அப்படி இவங்களுக்கு வந்து பெரிய அளவு கொடுமைகள் நடக்கலாங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். தமிழ் தேசியம்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தமிழ் சாதியம்தான் தமிழ் தேசியம்ங்கிற போர்வையை போத்திட்டு வந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த சாதி தமிழ் எனது உயர் சாதியினருடைய சாதி ஆணவ நடைமுறைக்கு எதிராக இலங்கை அரசு சட்டம் கொண்டு வந்தது தான் இவங்க பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய சாதி ஆணவத்திற்கு இவர்கள் தடை போடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் தமிழ் தேசியத்திற்கு இவர்கள் தடை போடுறாங்க, தமிழர் வாழ்வியலுக்கு தடை போடுறாங்க. தமிழர் வாழ்வியல்லாம் என்னது, அடிமைகளை வைத்து கொண்டு அவர்கள் ஆள்வது, அவர்கள் ஆண்டான் அடிமை அப்படிங்கிறத வாழ்வியலான இலங்கை தமிழர் ஈழவர்களின் வாழ்வியலுக்கு நேர்ந்த பிரச்சனையை தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இவ்வளவு மோசமாக இப்படி நடக்கிறவங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை டெஃபிசிட்டு அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. இது நிச்சயமாக ஒரு ஜனநாயகமாக நடைமுறையில் நடக்க வேண்டிய ஒரு சமூகத்திற்கான எண்ண ஓட்டம் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் லிவிங் இன் அ டெமோக்ராட்டிக் செட்டப். அவங்களுக்கு டெமோக்ரஸிங்கிறது நடத்த முடியாது. சுயாட்சின்னு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னொரு வகையில் மறுபடியும் இதே சர்வாதிகாரம், ஏகாதிபத்திய சர்வாதிகாரத்தை தான் அவங்க நடத்துவாங்க. இன்னொரு வகையிலையும் பார்க்குறோம், இவங்கள் என்ன செய்தார்கள், 40 போராளி குழுக்களுக்கு மேலே இலங்கையில் இருந்தது. இது செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. 40 போராளி குழு இருந்தது. அத்தனை பேரையும் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தேடி 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 அத்தனை பேரையும் கொன்னாங்க. அத்தனை பேரையும் கொன்னாங்க. கிட்டத்தட்ட 10,000 தமிழர்களை பிரபாகரன் இந்த போராளி குழுக்களை சேர்ந்த 10,000 தமிழர்களை கொண்டிருக்காரு. இதில் நிறைய பேரை இவங்க சித்திரவதை செய்து தான் கொண்டிருக்காங்க. சும்மா அப்படியே சுட்டு கொள்றதெல்லாம் இல்லை. சுட்டா புல்லட் வீணாயிரும்னு வெட்டி கொள்வாங்க. இல்லாட்டி டயர்களை உயிரோடு அவங்க கழுத்தில் டயரை மாட்டி எரிச்சு தான் கொண்டிருக்கிறாங்க. டெலோ அமைப்பில் மட்டும் இவங்க 900 பேர் 900 பீப்புளுக்கு மேலே இவங்க கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. பிற போராளி இயக்கங்களை சேர்ந்தவர்களையும் இதே மாதிரி அவங்க சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க. புலிகளினுடைய பல சித்திரவதை முகாம்கள் இருந்திருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணன் வைகோ எப்போவாது இதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை கொளத்தூர் மணி அவர்கள் யாராவது விடுதலை புலிகள் நடத்திய சித்திரவதை முகாம்கள் பற்றி
விடுதலை புலிகளினுடைய துணுக்காய் சித்திரவதை முகாமில் மட்டும் அட் அ டைமில் குறைஞ்சது 3000 4000 தமிழர்கள் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க சொல்கிறாங்க, ஹிட்லர்னுடைய நாசி சித்திரவதை முகாம்களை விட அது மிக கொடுமையானது அப்படிங்கிறாங்க. இதில் அடைச்சி வைக்கிறதுக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வரலன்னு சொல்லிட்டு இவங்க அமைப்பில் சேரலன்னு சொல்லிட்டேன்னா பிடிச்சி கொண்டு போய் அங்கே வச்சு சித்திரவதை பண்ணி கொள்வது. அடுத்தது ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் அங்கே அருண் சித்தார்த் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இப்போ அவர் ஒரு தலித் அல்லது பஞ்சமர்னு வச்சுப்போம், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் முழுக்க விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு இப்போ இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவருடைய 3 தாய்மாமன்களை கொண்டு போய் இதே மாதிரி கொண்டிருக்காங்க விடுதலை புலிகள். ஒருத்தரே அவர் ஓட்டிக்கிட்டு இருந்த வேனை புலிகள் கேட்டிருக்காங்க, அவர் கொடுக்கல, அதனால் கொண்டுட்டாங்க. இன்னொருத்தரை அமைப்பில் சேர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, அவர் மறுத்திருக்காரு, அதனால் அவர் கொண்டு போய் அந்த துணுக்காய் சித்திரவதை முகாமில் வச்சு கொண்டுட்டாங்க. இன்னொரு தாய்மாமனை எதுக்கு பிடிச்சிட்டு போனாங்கன்னே தெரியாது, ஆனால் கொண்டுட்டு போய் அவரையும் கொண்டுட்டாங்கன்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர்கள் உடல்களாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. 1-2 இல்லை, இப்படி கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இந்த பிற போராளி குழுக்களை சேர்ந்தவர்களே கொண்டிருக்காங்க. சாதாரண பொதுமக்கள் குறைந்தது 10,000 பேரையாவது புலிகள் கொண்டிருப்பாங்க. சரி, புலிகள் எதற்காக இவ்வளோ பெரிய தமிழின தலைவர், மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு இங்கே சீமான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிரபாகரன் எதற்காக குறைந்தது 20,000 தமிழர்களை கொன்றார்? அது மட்டும் எதுக்காக கொன்றார்? முதல்ல அதை அந்த கேள்விக்கு இன்னும் விடுதலை புலிகள் பதில் சொல்லலை. ஒருவேளை பிரபாகரன் உயிரோடு இருந்து அவர் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரே ஒரு காரணம்தான், ஏகாதிபத்தியம். அவரை தவிர வேற யாரும் தலைவர்னு இருக்கக்கூடாது. ஒருவேளை தனி ஈழம்னு கிடைச்சா அவர் ஒருத்தர் தான் அதில் அதிபர் ஆகிறதுக்கான தகுதியோடு இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவர் யாரையுமே அங்கே காதலிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாருன்னு தெரியும். அவர்கள் நினச்சிக்கிட்டாங்க கல்யாணமானால் குடும்ப பொறுப்பு வந்தன்னா இவர்கள் போர் முனையில் தைரியமாக போர் செய்ய மாட்டாங்க, துணிஞ்சு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னார்னு நினைக்கிறாங்க. அதே இதை இன்னும் சிலர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, இவருடைய பிள்ளைகளுக்கும் போட்டியாக நாளைக்கு யாராவது நான் அதிபர் போட்டிக்கு வரேன்னு யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்குனால அடுத்தவர்கள் யாருக்கும், இவருடைய தளபதிகள் யாருக்கும் சந்ததிகளே இல்லாமல் பண்ணணும்னு இவர் நினச்சிருப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்கு இவர்கள் முடிஞ்சன்னா பதில் சொல்லட்டும். சீமான் இதற்கு பதில் சொல்லட்டும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுங்களாம் சுட்டு கொன்னார் இவர் பிரபாகரன் அப்படிங்கிறதுக்கு. இந்தளவு ஏகாதிபத்திய சர்வாதிகார சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு ஜனநாயக நாட்டை, ஒரு மாநில சுயாட்சின்னு கொடுத்தன அது ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்கான தகுதி இருக்கிறதா? இது பிரபாகரன் மட்டும் செய்யலை, பிரபாகரன் ஆணையிட்டிருப்பார், செஞ்சது அத்தனையும் விடுதலை புலிகள். அதே மாதிரி அந்த விடுதலை புலிகளுக்கு முழுக்க பல பேர் பொதுமக்கள்னு சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் உதவி இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உதவி இருக்கிறாங்க. இந்த டெமன்ஸ் இன் பாரடைஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதில் அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒருத்தர் நேரடியாக தான் பார்த்ததை பற்றி சொல்கிறாரு. விடுதலை புலிகள் டெலோ அமைப்பை சேர்ந்த ஒரு 4-5 பேரை பிடிச்சி அவங்க கழுத்தில் டயரை போட்டு உயிரோடு அவங்கள கொளுத்தி சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கத்தி கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உடல் இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் பொதுமக்கள் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்களாம். அவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அவர்களும் யார் தமிழர்கள் தானே, டெலோக்காரனும் தமிழன் தானே, அவனும் போராடுறதுக்குன்னு தானே வந்தான் தமிழர் உரிமைக்குன்னு. அவனை அங்கே போட்டு உயிரோடு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான், இவங்க பேசாமல் நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த புலிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டயர்ட் ஆயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமானெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அங்கே உள்ள தமிழர்களின் மனப்போக்காக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு ஒரு முழுக்க ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடிய ஒரு சுயாட்சியை நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசித்து தான் இவங்களுக்கு நம்ம எந்த வகையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும்.
இன்னொரு பாயிண்ட் இதில் பார்க்கணும். இவர்கள் வந்து முதல்ல இப்போ இன்றைக்கி தப்பிச்சு இன்றைக்கி வந்து தனி ஒரு சுயாட்சின்னு கேட்குறதும், இதற்காக வந்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் செய்கிறதும், இல்லை இதுக்கு பேச வைக்கிறதுக்குன்ட்டுன்னு இவங்க நிறைய பேரை கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய தமிழர்கள், அங்கே வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள். இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதையெல்லாம் பேசக்கூடியவங்க இவர்களும் இலங்கை தமிழர்கள், வெளிநாடுகளில் வாழ்கிற இலங்கை தமிழர்கள், பத்திரிகையாளர்கள். இப்போ இதை பற்றி கொஞ்சம் தைரியம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சது $300 பில்லியன் வந்து இந்த இப்போ விடுதலை புலிகள் அமைப்புக்கிட்ட இருக்குதா, அதில் சும்மாவே வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது $300 மில்லியன் வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. பல ஆயிரம் கோடிகள் வருமானம் இவங்களுக்கு வருது. இந்த வருமானத்தை வைத்து இவர்கள் இன்னைக்கு மறுபடியும் நம்ம வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீமான் மாதிரி ஆட்களுக்கு காசை கொடுத்து தெலுங்கனுக்கு எதிராக பேசு, அவனை பேசு, முக்கியமாக வந்து பெரியாருக்கு எதிராக பேசு அப்படின்னு தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய அஜெண்டாவில் பெரியார் எதிர்ப்பு ஏன் முக்கியமாக வருதுன்னா, தமிழ் தேசியங்கிறதே தமிழ் சாதியம் தானே நம்ம சொன்னோம். உயர் சாதி தமிழர்கள் அவர்களுடைய சாதி ஆணவ நடைமுறை தான் தேசியங்கிற பேரில், தமிழ் தேசியங்கிற பேரில் இன்றைக்கி பேசப்படுது, மறைமுகமாக அது நடத்தப்படுது. அதனால தான் அவர்களால் பெரியாரை என்றைக்குமே சகிச்சிக்க முடியாது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த பழைய கதையெல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியலை. யாராவது அவருக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாங்கன்னா, 1707 எந்தெந்த சாதிகளை எல்லாம், சில தமிழர்களுடைய சில சாதிகளை எங்களுக்கு அடிமைகளாக நீங்கள் இருக்க வேண்டும்னு ஒரு 12 முதலியார்கள் சேர்ந்து சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தேச வளமை சட்டம். டச்சுக்காரங்க காலத்தில் நீங்கள் தமிழர்கள் உங்களுக்கு தமிழர்னா நீங்கள் உங்கள் இதுக்கு வந்து இலங்கைக்காரங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சட்டம் எழுதிக்கோங்க, நீ அட்மினிஸ்டர் பண்ணுன்னு சொன்னதும் ஒரு 12 முதலியார்கள் சேர்ந்து ஒரு வெள்ளாளியம் அப்படின்னு இவங்க இன்றைக்கி சொல்கிற ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதில் பள்ளர் சாதி, அப்புறம் கல் இறக்கக்கூடிய நலவர் சாதி, கோவியர் அப்படிங்கிற இன்னொரு சாதி, அதுக்கப்புறம் சாண்டார் அப்படிங்கிற இன்னொரு சாதி, இந்த 4 சாதியும் பிறவியிலேயே இவர்கள் அடிமைகள் தான். இவர்கள் அடிமைகளாக இருப்பதற்கு என்றே கடவுள் இவர்களை படைத்திருக்கிறார். எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியது தான் அவர்களுடைய கடமை. அவர்களுக்கு சொத்து, அவங்க இது ஒன்று. இன்னொன்று தீண்டத்தகாதவர்கள்னு பஞ்சமர்னு சொல்லக்கூடிய பள்ளர், பறையர், நாவிதர், வண்ணார், இந்த கல்லிறக்கும் நலவர் இவர்களையும் டிக்ளேர் பண்ணி சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் கூட தீண்டாமை இருக்கும், ஆனால் அது இந்தியாவில் யாரையும் இவன் எனக்கு அடிமை அப்படின்னு சட்டமே இயற்றலை. ஆனால் இலங்கையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இயற்றியவர்கள் யார்? இந்த சைவ வேளாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேளாளர்கள். அதுதான் இன்றைக்கி வெள்ளாளியம் அப்படிங்கிற பேரில் இவங்க இன்றைக்கி குறிக்கிறாங்க. மிக மோசமான கொடுமைகள் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டது. அவர்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய உரிமை கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு அடிமையாகத்தான் இருக்கணும். நிலம் வைத்து கொள்ளும் உரிமை இல்லை. அவர்கள் அதே மாதிரி கல்வி கற்கும் உரிமை இல்லை. தெருக்களில் நடமாடும் உரிமை இல்லை. இவர்கள் புழங்குற எதையும் தொடர உரிமை இல்லை. இவங்க கிணறு மற்ற எதையுமே, நமக்கு தெரியும் தீண்டாமைனா என்னென்னுண்டோ, அதுவும் எதற்குமே உரிமை இல்லாமல் யாரோ ஒருத்தருடைய சொத்தை ஒரு உயர் சாதி தமிழனுடைய சொத்தாக மட்டும் இருப்பதற்குத்தான் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதனால் இந்த உயர் சாதி தமிழர்களுடைய வீடுகளில் கொத்தடிமைகளாகவும், அவர்களுடைய நிலங்களில் வேலை செய்கிற கொத்தடிமைகளாகவும், அப்புறம் அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு அந்த அடிமைகளை வச்சு தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அவர்களுடைய பெண்களுக்கும் அதே மாதிரி எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய கொத்தடிமைகள் பாலியல் அடிமைகளாகவும் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் பிறக்கும் பொழுதே அந்த முதலாளிக்கு அவர்களும் அடிமை. இவ்வளவு கொடூரமான சட்டத்தை தான் முதல்ல இருந்தே இது 1707 இயற்றப்பட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இது வேண்டான்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. இதே தமிழர்கள் தொடர்ந்து இதை நடத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் சிங்களர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 1957 சோஷியல் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சட்டம் இயற்றுறாங்க.
என்னன்னு, இந்த அடிமை கலாச்சாரமோ தீண்டாமை கலாச்சாரமோ முழுக்க இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தமிழர்களுக்கு ஆணையிட்டாங்க. அதுதான் தமிழ் தேசியத்துங்கிற இந்த போராட்டத்தினுடைய முதல் அடிப்படை. இவர்களுடைய சாதி வெறி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1930 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தேர்தல் நடைமுறையை கொண்டு வருது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த உயர் சாதி தமிழர்கள் என்னென்னு லெட்டர் எழுதுகிறாங்க, பிரிட்டிஷ் மகாராணியாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. என்னென்னு எழுதுகிறாங்க, இந்த அடிமைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டு கீட்டெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாதியினருக்கு யார், பள்ளருக்கு, பறையருக்கு, நாவிதருக்கு, வண்ணாருக்கு, கோவியருக்கு, சான்றாருக்கு, நலவருக்கு, இவர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுனா என்னன்னு புரியாது. இவர்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கறதுங்கிறது பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை தூக்கி போடுவது போன்றது. கிவிங் தம் voting rights is like throwing pearls in front of pigs அப்படின்னு பிரிட்டிஷ் மகாராணிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அதில் 3 பேர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஜிஜி பொன்னம்பலம். அந்த ஜிஜி பொன்னம்பலம் தான் இன்னைக்கு வந்து இப்போ முதல்வர் விஜயை அவர் சந்திச்சுட்டு போன கஜேந்திரன் பொன்னம்பலத்தினுடைய தாத்தா. இவர்களுடைய அப்போ அங்கே இருக்கிற அந்த உயர்சாதி தமிழர்களுடைய சாதி வெறி எவ்வளவு இருந்திருக்குது. இவர்களுடைய இந்த மாதிரி பிற சாதியினரை, முக்கியமாக நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த சாதியினரை எவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு கொடுமைப்படுத்தி நிலையில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த சிங்கள அரசு மேலே அவர்களுக்கு தீராத பகை இருந்தது. ஏன்னா இவர்களுடைய வாழ்வியலே முற்றுமாக மாறிடுச்சு. யாரும் வீட்டில் எந்தவங்களும் வேலை செஞ்சதே கிடையாது. அது தமிழாக இருக்கட்டும், தமிழ் ஆணாக இருக்கட்டும், தமிழ் பெண்ணாக இருக்கட்டும், உயர்சாதி தமிழ் பெண்ணோ உயர்சாதி தமிழ் ஆணோ வேலை செஞ்சதில், அவங்க தோட்டங்களில் வயல்களில் அவங்க வேலை செஞ்சதே இல்லை. செஞ்சது அத்தனையும் இந்த கொத்தடிமைகளாக இருந்த இந்த அடிமை சாதியினர். எப்போ அவர்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சு இதை எடுத்தாங்களோ இவர்கள் வாழ்வியலே மாறிப்போச்சு. இதுதான் வந்து மிக இந்த தமிழ் தேசியம்னு சொன்ன இந்த போராட்டத்திற்கு, அது முதல்ல எப்படி போராடினாங்களோ அப்புறம் ஆயுத போராட்டம் பண்ணது எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, இவ்வளவு இப்போ மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் இப்போ இந்த சாதிய நடைமுறை, இந்த சாதிய ஆணவ நடைமுறைக்கு பழக்கப்பட்டவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி நாட்டை விட்டு, இலங்கையை விட்டே ஓடி போய் வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தமிழர்கள். அவர்கள் மனநிலை மாறிடுச்சான்னா இன்னும் மாறவே இல்லை. பிரிட்டனில் ஒருத்தன் வந்து நம்ம தமிழர்கள் ஒரு இளைஞனை பார்த்து நீ என்னைக்கு இருந்தாலும் ஏன் அடிமை தாண்டான்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஒரு 65 லட்சம் ரூபாய் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவனுக்கு ஃபைனும் பண்ணுச்சு. அப்போது அவனுடைய எண்ணப்படி நம்ம தமிழன் அவன் சாதியத்தான் பார்க்குறான். அவன் இலங்கையை சேர்ந்தவனா தமிழ்நாட்டை சேர்ந்தவனான்னு பார்க்கல, சாதியை பார்க்குறான். இந்தந்த சாதியெல்லாம் என்றைக்கும் எனக்கு அடிமையாக இருக்கவதான் உருவாக்கப்பட்டதுன்னு அவன் இன்னும் நம்புகிறான். போன வருஷம் அவன் சொல்கிறான், நம்ம தமிழ்நாட்டு ஒரு இளைஞனை பார்த்து நீ என்னென்னைக்கும் எனக்கு அடிமையாக இருக்க படைக்கப்பட்டவன் தாண்டா, பிறந்தவன் தாண்டா அப்படின்னு. அந்த அளவு இன்னும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது சாதி இன்னும் நிறையா இருக்குன்னு, அது முக்கியமாக யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்குதுன்னு யுனைடெட் நேஷன்ஸுக்கு கம்ப்ளைண்ட் போய் 2024 2024 யுனைடெட் நேஷன் கமிஷன் அங்கே உள்ள பல பகுதிகளில் பல ஃபீல்டு ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி, ஆமாம் இன்னும் தீண்டாமையும் சாதிய எண்ணங்களும் மிக ஆழமாக யாழ்ப்பாணத்தில், முக்கியமாக யாழ்ப்பாண தமிழர்கள் மத்தியில் பரவி இருக்குது அப்படிங்கிறத அவர்களும் நிச்சயப்படுத்தி சொல்லி அதற்கு உண்டான ரெமடியல் மெஷர்ஸையும் அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சாதியம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இலங்கை தமிழர்களிடையே, சாதிய ஆணவம். இப்படி இன்னும் இவங்க மாறவும் இல்லைங்கிறது நம்ம இப்போ நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போதும் தெரியுது. அப்போது இந்த அளவுக்கு அதே மாதிரி இலங்கை அரசு கொண்டு வந்த அங்கே இவர்கள் அடக்கி ஒடுக்கி வச்சு மொத்தமாக அடிமைகளாக வச்சுருந்த இந்த சாதிகளை, எந்த சாதி, பள்ளர், அப்புறம் தீண்டாமையில் இருந்த இந்த பறையர், இந்த நலவர், கோவியர், இவங்க இந்த வண்ணார் சாதிகளுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கறது தான் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டை முட்டாக அழிச்சது, அதை ரிட்ராக்ட் பண்ண வச்சது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பல கோரிக்கைகளில் ஒன்று. இதை அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இது இலங்கை அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்து இது செய்ய வச்சது தமிழக அரசு, இல்லாட்டி இந்திய அரசு.
இதற்கு நான் கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, என்னன்னு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க. இதை எல்லாரும் செய்கிறாங்க. யார் யாரெல்லாம்? திராவிடர் கழகம் செய்து, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, முக்கியமாக மதிமுக அண்ணன் வைகோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டை ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? பள்ளர்னா தமிழ்நாட்டு பள்ளர் வேறு, அப்போ இலங்கை பள்ளன் வேறு. இலங்கை பள்ளன் என்னைக்கு அடிமையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டு பள்ளர்களுக்கு மட்டும் நம்ம உரிமை கொடுக்குறோம். இது மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா? எல்லாருக்கும் சமூக நீதி எல்லாருக்கும் தானே இருக்கணும். நம்ம நாட்டில் எவ்வளவு தூரம் சமூக நீதியின் அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் மூலமாக அவர்களுடைய வாழ்வியலை எவ்வளோ முன்னேற்ற முயற்சி பண்ணுறோம். இந்த அடிப்படையில் தான் அங்கே ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரப்பட்டது. அதை நீக்க சொல்லி எதற்காக இந்திய அரசோ இல்லை தமிழக அரசோ ப்ரெஷர் கொடுத்தது இலங்கை அரசுக்கு? இது துரோகம் இல்லையா அங்கே உள்ள மக்களுக்கு செய்கிறது? அதனை தமிழர்களையே ஒரு உயர் சாதி தமிழர்களுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியமா? அந்த நம்ம சொல்கிற இந்த அடிமை சாதிகள் இல்லாட்டி தீண்டத்தகாத சாதிகள் அவங்க ஒதுக்கி வச்ச இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் தேசியமோ அந்த சுதந்திரமோ அவர்களுக்கு வேண்டாமா? இன்றைக்கி அவர்களெல்லாம் தான் அவர்கள் ஒரு அமைப்பாக இவங்க இயங்குறாங்க. பிரபாகரனுடைய அமைப்பில் தீண்டாமை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் முழுக்க இந்த சாதிய தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக உழைத்தார்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அன்றைக்கும் இருக்கத்தான் செய்தது. இன்னொரு முக்கியமான ஆதாரமாக இன்னொன்று நம்ம சொல்லலாம். ஏதாவது பேச்சுவார்த்தை இலங்கை அரசனுடையோடையோ இல்லாட்டி சர்வதேச அரசுகளோட ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுன்னா அதில் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருப்பாங்க, மலையக தமிழர்கள் கூட இருப்பாங்க, இஸ்லாமிய தமிழர்கள் இருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த இந்த பஞ்சமர் சமூக மக்களுக்குன்னு அவர்களும் அமைப்பு ரீதியாக செயல்பட்டார்கள். அந்த அமைப்புகள் என்றைக்குமே இந்த பேச்சுவார்த்தையில் சேர்த்து கொள்ளப்படுறதில்லை. ஏன் எப்படி? எதற்காக அந்த உரிமையும் அந்த இது அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டது? இதற்கு எப்படி இந்திய அரசு துணை போச்சு? அண்ணன் வைகோ அவர்களை இதற்கு பதில் சொல்லுங்க. இங்கே சமூக நீதி இங்கே பேசுகிறீங்கள, ஏன் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை பஞ்சமர்களுக்கு சமூக நீதி வேண்டாமா? அவர்களுக்காக மட்டும் ஏன் இது மறுக்கப்பட்டது? அப்போ சர்வதேச இப்போ நம்ம நாட்டில் இப்போ எடுத்துக்குவோம். இப்போ நம்ம நாட்டில் நம்ம ஆல் பார்ட்டி கமிட்டி ஒன்று போட்டு ஈழத்தவர்கள் பிரச்சனைகளை பேசணும்னு இவங்க முடிவெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது பேசப்படணும். ஈழ பிரச்சனைக்கு அடிப்படையே சாதியம்ங்கிறதும், இந்த சாதியத்தினால அங்கே உள்ள மக்கள் எவ்வளவு தூரம் சில குறிப்பிட்ட இந்த பஞ்சமர் சாதிகளும் அதல்லாத இன்னும் சில சாதிகளும் எப்படி அடிமைகளாக்கப்பட்டார்கள், அந்த அடிமைகள் எவ்வளவு தூரமாக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, முக்கியமாக அடிமைகள்னு சொல்லப்பட்டவங்கிறது இது பேசப்படணும். இவர்களுடைய முன்னேற்றம் முதன்மையாக விவாதிக்கப்பட வேண்டும். எதுவாக ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா. ஏன்னா காசு உள்ளவங்கெல்லாம் யார்? எல்லாம் அயலக தமிழர்கள். அவர்கள் எல்லோருமே உயர் சாதி தமிழர்கள். அதே மாதிரி இன்னொன்று நம்ம மறந்துடவே கூடாது. ஈழ போராட்டம் அப்படின்னு நடந்ததில் முழுக்க போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளில் குறைந்தது 90% போராளிகள் இந்த பஞ்சமர் பள்ளர்கள், பறையர்கள், நாவிதர்கள், வண்ணார்கள், கோவியர், இந்த மாதிரி இந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான். அப்போது யாரை காலம்பூரா யுகமாக யாருக்கு வஞ்சகம் பண்ணாங்களோ அதே மக்களையே திருப்பவும் இதே மாதிரி இந்த உயர் சாதி தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு, தனி ஈழம், சுயாட்சி பெற்று தருவதற்காக இதே இவர்கள் அடிமைகளாக அவ்வளோ காலங்காலமாக வச்சிருந்த மக்களையே போராட வச்சாங்க. ரோமில் இன்னும் சில பல வெள்ளைக்காரர்கள் நாடுகளில் எல்லாம் அடிமைகளையே போராட வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க போல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அடிமைகளை ஒருத்தருக்கு சண்டை போட வச்சு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு. அப்படி இவர்களும் அங்கேருந்து பணம் அனுப்பி போராடுங்கன்னு இங்கே இந்த பஞ்சமர் சாதியினரைக்கு போராட்ட களத்தில் இறக்கி விட்டு அவர்களுடைய ஒன்றில் 2 தலைமுறையை அழிச்சிருக்கிறாங்க. இதற்கும் இந்த ஈழத்தமிழர்கள், உயர் சாதி தமிழர்கள் இதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். இதுவும் இதில் பேசப்படணும். இது மற்றவங்களுக்கு தெரியாமல் இல்லை. நான் ரொம்ப காலத்திற்கு முன்னால் இந்த எம்பி ரவிக்குமார், விசிகேல இருக்கிற எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. இலங்கையில் நிலவர இந்த இலங்கை தமிழர்களிடையே நிலவர இந்த மோசமான சாதியத்தை பற்றியும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் எழுதியிருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு அதனால் இந்த பிரச்சனை தெரியும்.
இந்த பிரச்சனை தான் வந்து முக்கியமாக இதற்கு அடிப்படைங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பேசலை, இந்த அரசியல்வாதியும் பேசவே இல்லை. எல்லாமே நம்ம எல்லா அரசியல்வாதிகளும் யார் யார் நான் ஈழத்துக்காக போராடினு நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் முழு உண்மையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும். இது ஈஸியாக வந்து ஒரு நேர்மையாக பேசக்கூடிய ஒரு அதிகாரி மூலமாக ஈழ பிரச்சனைனா என்னங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஈழத்து பிரச்சனையை பற்றி சொல்லப்படுற அத்தனையும் கட்டுக்கதைகள், பொய்கள். பிரபாகரனை டெமன் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க, ராட்சசன் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் டெமன்ஸ் இன் பேரடைஸுங்கிறத அந்த பாருங்கள். இன்றைக்கும் அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் கொடுங்கோலர்னு அவர் சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் இங்கே பெரிய ஹீரோவா மேதகு அப்படின்னும், அதை விட வந்து மேதகுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் என்னது தமிழ் தலைவர், தமிழ் இனத்தலைவருங்கிறாங்க. இவர் எங்கே தமிழ் இனத்தலைவர்? இவர் 20,000 தமிழர்களை இவரே கொன்றிருக்காரு. 2வது முள்ளிவாய்க்காலில் கொன்ற இறந்த தமிழர்களுக்கும் பிரபாகரன் தான் காரணம். பிரபாகரன் கொண்டு போய் அங்கே முள்ளிவாய்க்காலில் அவர்களை விரட்டி கொண்டு போய் மனித கேடயமாக அங்கே நிறுத்தலைன்னா அவர்கள் இறந்திருக்க மாட்டாங்க. இந்த உண்மையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மறைச்சு வைக்க போகிறீங்க? இனியாவது ஈழ பிரச்சனையில் முழு உண்மையையும் தமிழ்நாட்டில் பேசப்படணும். மக்களுக்கு முழு உண்மை தெரியணும். இந்த ஆல் பார்ட்டி கமிட்டின்னு ஒன்று போட்டாங்கன்னா அது முழு உண்மையை பேசணும். இதற்கு உண்டான தீர்வுகளை முழுமையாக தான் அலசணும். அதே மாதிரி இப்போ இவ்வளவு தூரத்திற்கு சாதிய வெறி கொண்ட இந்த சமூகம்தான் திரும்ப வந்து இந்த உயர் சாதி தமிழர்கள் தான் இந்த சுயாட்சி முறையினை வந்து நம்மெல்லாம் போராடி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏற்கனவே போராடி பண்ணாப்புல இப்போ 300 வாட்டி தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்வாதிகளும் போராடி நம்ம இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா திருப்பவும் இதே மாதிரி இந்த பஞ்சமர் சாதிகளையும் அடிமைகளாக இவர்கள் வைத்திருந்த சாதிகளையும் இவர்கள் இன்னும் என்னென்ன கொடுமைகள் செய்வாங்கங்கிறதுக்கு நமக்கு நினச்சே பார்க்க முடியாது. இல்லை பண்ண முடியாதுங்கிறதுக்கான ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்கா? ஈழ பிரச்சனை முழுமையாக அலசப்பட வேண்டும். அதே மாதிரி என்ன இருந்தாலும் ஈழத்தமிழன் தான், அவன் தமிழன் கிடையாது. தமிழர்களுடைய நலன்தான் முழுவதுமாக முதல் நிலையில் வைத்து பேசப்பட வேண்டும். தமிழ்நாடு இதற்கு முன்ன நடந்த ஈழப்போர்லையும் ஈழ பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு சகல அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உதவி இருக்கிறாங்க. பண ரீதியாக உதவி செய்கிறது, அவர்கள் போராட்டத்திற்கு தேவையான சகல சப்ளைஸ் இங்கேருந்து தான் போகிறது. அதை விட அவர்கள் செய்த இந்த ஆயுத கடத்தல்கள், போதைப்பொருள் கடத்தலுக்கு நம்ம மண்ணைத்தான் வந்து அவங்க முழுக்க யூஸ் பண்ணி they literally raped our soilன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மோசமாக நம்மளை டோட்டலி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாங்க தமிழர்களை. இந்திய தமிழர்களை எல்லா வகையிலையும் இது பண்ணாங்க. இலங்கை அதே மாதிரி இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே போராளி குழுக்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி வளர்த்தெடுத்து விட்டாங்க, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் அவர்களுடைய அடியாட்களாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி முழுமையாக நம்ம தமிழ்நாட்டை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, நம்ம தமிழ் அரசியல்வாதிகளை பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்திய அரசை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? நம்மளெல்லாம் துரோகிகள்ங்கிறாங்க. இவர்களுக்காக உதவியவர்கள், இவர்களுக்காக அழுதவர்களில் நானும் பொருத்திங்கிற உரிமையோடு நான் சொல்கிறேன். இவர்கள் நன்றி மறந்தவர்கள். நம்ம அதனால் we need not go all out for them. நம்ம நலன்களுக்கு முதன்மை வைத்து கொண்டுட்டு நம்ம நலன்களை பாதிக்காத வகையில் தான் ஈழத்தமிழர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொரு வகையில் பார்த்தப்போனா இவர்கள் என்னோட எண்ணம் வந்து என்ன அப்படின்னா, மலையக தமிழர்கள் முழுக்க நம்ம நாட்டு மக்கள். அதனால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு நம்ம இந்திய அரசு எந்த வகையிலையும் யோசிக்கக்கூடாது. அவர்கள் அத்தனை பேரையுமே நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் இலங்கை தமிழர்கள் அத்தனை பேரும், முகாம்களில் இருக்கிறவங்களோ வெளியே இருக்கிறவங்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படணும். அவர்களுக்கு இங்கே நம்ம கொடுக்க வேண்டாம். பங்களாதேஷிக்காரங்க வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்தால் திருப்பி அனுப்பணுமா? ஆனால் ஈழத்தவர்கள் மட்டும் இந்தியாவுக்குள்ளே வந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவங்கள வச்சுக்கிடணுமா? இது என்ன நியாயம்? இரட்டை நியாயம். இவர்கள் எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் உதவி இருக்கிறாங்க? இலங்கை தமிழர்களால், முக்கியமாக போராளிகளால் அங்கே உள்ள தமிழர்களுக்கும் அழிவு, மிகப்பெரிய அழிவு. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இடைஞ்சலும் கஷ்டம்தானே தவிர எந்த வகையிலும் நன்மை நடக்கலை. சரி, நம்ம வந்து சார்க் நாடுகளில் வந்து நம்ம ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். அதுக்குடைய அடிப்படையில் இருக்கிற மெயினானது என்னென்னா, எந்த வகையிலும் பயங்கரவாதத்திற்கு நம்ம துணை போக மாட்டோம், உதவ மாட்டோம் அப்படின்னு இருக்குது.
இன்னைக்கு இவர்கள் செய்ய போகிறது என்னது அப்படிங்கிறது தெரியல. இவங்க ஏன்னா என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. இது பிரபாகரனே நம்ம இப்போ இவர் எப்படி சீமான் வந்து எப்படி பேசுகிறாரு, சீமான் வந்து ஒரு நாளைக்கு அவன் எப்படி உருது பேசுகிறவன் எப்படி தமிழன் ஆவான் அப்படிம்பாரு. 2 நாள் கழித்து உருது பேசினாலும் அவன் தமிழன் தானே அப்படிம்பாரு. இதே சீமான் அப்புறம் இன்னும் 4 நாள் கழித்து மறுபடியும் இதே உருது பேசுகிறவன் எப்படி தமிழனாவான்னு கேட்க மாட்டாருங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. கேட்பார், நிச்சயம் கேட்பார். அதே மாதிரி பிரபாகரன் பல நேரங்களில் ஒவ்வொன்று பேசுவார், ஒவ்வொன்று செய்வார். அங்கே போய் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன்பார். அதே மாதிரி இஸ்லாமியர்களை நான் இனிமேல் கொல்ல மாட்டேன்னு சொல்லி இங்கே சென்னையில் வந்து தான் கிட்டு வந்து பிரபாகரனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கிட்டு இங்கே வந்து இஸ்லாமியர்களோட உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஐ திங்க் 89 இல்லாட்டி 90 போட்டிருப்பாங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்டு திரும்ப போய் மறுபடியும் 1990 அத்தனை இஸ்லாமியர்களையும் வீடு புகுந்து முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அத்தனை பேரையும் கொன்னாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக ஈழத்தின் எல்லையை விட்டு விரட்டினாங்க. அவர்கள் சொத்துக்கள், அவர்கள் வீடு, பணம், பொருள், நகைகள், அவங்க வீட்டில் இருந்த சகல பொருள், அவங்க சொத்துக்கள், அவங்க நிலங்கள் அத்தனையும் கொள்ளையடித்தார்கள். எது, நாங்கள் இனிமேல் இஸ்லாமியர்களை ஒன்றுமே பண்ண மாட்டோன்னு கையெழுத்து போட்டதுக்கப்புறம். அதனால் இவங்க என்ன வேணால் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வார்கள். அதனால் இவர்களுடைய விஷயத்தில் தமிழ்நாடு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நம்ம அதில் எல்லாத்திற்கும் மேலே முக்கியமாக நம்ம எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டியது, அதே மாதிரி இப்படி பேசுகிறவங்களை நம்பி நம்ம எந்த உத்தரவாதமும் சர்வதேச சமூகத்திற்கோ இல்லை இலங்கை அரசுக்கோ நம்ம கொடுக்க முடியாது. அப்படி நம்ம கொடுக்க முடியாமல் நாளைக்கு நம்ம ரிட்ராக்ட் பண்ணும்போது இன்றைக்கி கலைஞரையும் காங்கிரஸை எப்படி துரோகிகள்னு சொல்கிறாங்களோ அப்படித்தான் இன்றைய தமிழக அரசை பற்றியும் நாளைக்கு பேசுவாங்க, இவர்களெல்லாம் துரோகிகள் அப்படின்னு. இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சரின்னா தான் நம்ம வந்து நல்ல பேர் இவங்ககிட்ட எடுக்க முடியும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு இவங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா பல முறை இவங்க ஸ்டாண்டை இவங்க மாற்றிக்கிட்டவங்க. அதனால் இவர்களுக்காக we need not go all out for them. நாளைக்கு we will be in soup if we do that. அதே மாதிரி சர்வதேச சமூகத்தின் முன்னால் நம்மளுடைய ஸ்டாண்டிங், நம்ம கமிட்மெண்ட்ஸை பற்றியும் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி இலங்கைக்கு எதிராக, இலங்கை அரசுக்கு எதிராகவோ நம்ம ஏதாவது ஸ்டாண்டு இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பமில்லாத ஸ்டாண்ட் எடுத்தோன்னா அவங்களும் பார்ட் ஆஃப் சார்க் கமிட்டி. அப்போது அதே மாதிரி அப்போ நமக்கு எதிராக நாளைக்கு இந்த சார்க் அமைப்பில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி சார்க்கினுடைய அப்சர்வர்ஸாக இருக்கிற சார்க் அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸு, இவங்க பங்களாதேஷ், நம்ம இவங்க நேபாள், இவங்க நம்மெல்லாம். ஆனால் நமக்கு அப்சர்வர்களாக இருந்து நம்ம ஒழுங்காக தான் எல்லாம் செய்கிறோமான்னு பார்க்குறதுக்கு USA இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, சைனா இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஒரு போராளி குழுவுக்கு இல்லாட்டி அதே மாதிரி வார்த்தையை காப்பாற்றாதவங்களுக்கு எதையாவது ஒன்று செய்யும் பொழுது நாளைக்கு நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராலையாவது வரும் பொழுது நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டுவோம். நமக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் ஈழத்தவர்களுக்கு உதவுறதுக்கு முன்னால் என்ன உதவி செய்கிறோங்கிறத யோசித்து நம்ம செய்யணும். இதை யாருமே தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி பேசுகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். பேசுகிற எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வரும்னு தெரியும். ஏன் நான் கொல்லக்கூட படலாம். ஏன்னா இதுதான் வந்து பொதுவாக ஈழத்தமிழர்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது. இல்லை கெட்ட கெட்ட வார்த்தையிலையா பேசி திட்டி எனக்கு நிறையா வந்து கமெண்ட்ஸ் வருங்கிறது தெரியும். ஆனால் யாராவது சம்படி ஹேஸ் டு பில்ட் த கேட். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இந்த சிந்தனை இது வரணும். முதல்வர் விஜயை தெரிஞ்சவர்கள், இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறவர்கள், தமிழ்நாட்டில் இன்னும் என்ன மாதிரி நினைக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறோம். எதற்காக ஈழத்தமிழன் பிரச்சனை தான் நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையா, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா, இந்த வைகோவுக்கு வேறு வேலையே கிடையாது, முதல்ல தமிழ்நாட்டை பற்றி பேசியா அப்படின்னு சொல்கிற எத்தனையோ கமெண்ட்டை நான் நிறையா கேட்டிருக்கேன். ஸோ நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம நாட்டு மக்களை பற்றி பேசுங்க, ஈழத்தவனை பற்றி அப்புறம் நினைக்கலான்னு நினைக்கிறவங்க. இதைத்தான் நானும் சிம்பிளாக சொல்கிறேன். நமக்கு நம்மளுடைய நலன்கள் முதன்மைப்படுத்தப்படணும். நம்ம உதவுறது அடுத்த நிலை. அதே மாதிரி என்ன வகையில் அவங்களுக்கு உதவுறோங்கிறது தான் நான் இப்போ இதுதான் சொல்கிறது. இவர்களுடைய இந்த மெகலோமேனியாக் தாட்டு, ஆயுதம் எடுத்தால் தான் எல்லாமே சரியாயின்னு நினைக்கிற இவங்க எண்ணத்திலிருந்து இவங்க வெளியே இன்னும் வந்துட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்பர் 1. 2வது இவங்க ஏகாதிபத்திய சிந்தனை. 3வது இவர்களுடைய சாதி ஆணவ நடைமுறை. இதை எல்லாம் கட்டுப்படுத்தாமல் ஒரு சுயாட்சியை இவங்க கையில் கொடுக்கறதுங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும். அது நடக்கக்கூடாது. இதை பற்றி
முதல்வர் விஜய் அவர்கள் தீர விசாரித்து முடிவெடுக்கணும். வழக்கமாக ஈழத்தமிழர்கள் பேச்சு பேசிகிட்டு இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களை விடுத்து மற்ற ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் வேறு யாரும் இருக்கிறவங்க இல்லைன்னா பொதுவாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சவங்க பேசக்கூடியவங்களை வச்சும் இந்த விஷயம் பேசப்படணும். இதுதான் என்னுடைய விருப்பம். இது மற்றவர்களுடைய சிந்தனையை தூண்டுனா மற்றவர்களும் இதற்கு இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய வாய்ஸை இது பண்ணுங்க. ஏன்னா இங்கே இலங்கையில் மட்டும் இவங்க இதை செய்யலை. என்னது இனவெறி அல்லது பிற இன வெறுப்பை அரசியல் செய்யலை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்கிற தெலுங்கர்களுக்கு எதிரான மிக மோசமான இனவெறுப்பு, இனப்பகை வளர்ப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சாரங்கள் சீமான் செய்ததல்லாத இன்னும் பிற இயக்கங்களும் செய்துட்ருக்கிறாங்க. இதற்கு முழு முதல் காரணம் இந்த ஈழத்தமிழர்கள். எந்த கமிட்டி எது பேசினாலும் முதல்ல இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மூக்க நுழைக்கிறது. இவர்களுடைய இந்த இனப்பகை, இந்த மொழிப்பகை விவகாரங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு விளையாட வேண்டாம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு ஒரு தெலுங்கராக நான் இதை முன்வைக்கிறேன். ஓகே, பாய்.